ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய இப்போ தற்போதைய மனநிலைமை என்ன, உங்களை பற்றி நினைக்கிறாங்களா, உங்களுக்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்களா, உங்கள் தாட்டு கொஞ்சமாச்சும் அந்த நபருக்கு இருக்கா இல்லையா, அவங்க இப்போ என்ன சிச்சுவேஷனில் இருக்காங்க, அதை பற்றின ரீடிங் தான் இது. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான். உங்களுக்கு இதில் எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. இப்போ நம்ம பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2 2 பைல் இருக்குது. இதில் எந்த பைல் உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கோ அந்த ஒரு பைலை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் சூஸ் பண்ண முடியலன்னா கண்ணை மூடிட்டு மெடிடேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் மனசு எந்த பைலை சூஸ் பண்ண சொல்லுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம். இந்த பர்சன் அவங்களுடைய லைஃப்பில் நிறைய விஷயங்களை இழந்திருக்காங்க. அதாவது பணம் சார்ந்த விஷயங்களும் சரி, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சரியாக அமையலையே அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. அதே மாதிரி தன்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே இழந்திருக்காங்க. அதாவது மற்றவங்களுக்கு பண உதவி செஞ்சுருக்கலாம், இல்லை பண தட்டுப்பாடு வந்திருக்கலாம். தங்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே இழந்திருப்பாங்க. அதாவது இவங்களுடைய லைஃப்பில் இவங்க ஸ்டெடியாக இல்லை அப்படின்னா இவங்களுக்கு பண பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது இவங்க சேமித்தது கூட இவங்க கையை விட்டு போயிருக்கு. இந்த பர்சன் உங்கள் கூட நல்ல ஒரு லைஃப்பை வாழணும்னு அவங்களுக்கு கனவுகள் எல்லாமே அதிகமாக இருந்துச்சு. அதாவது ஹாப்பியான ஒரு ஃபேமிலி, நல்ல ஒரு குழந்தைகள், இந்த மாதிரி லைஃப் ரொம்ப சூப்பராக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருந்திருக்கு. அதை உங்ககிட்டையும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. கனவுகள் அவங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கு உங்கள் மேலே. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, சில சந்தர்ப்ப சூழ்நிலையினால், அதாவது அவங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அதனாலே அந்த பர்சன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து விலகி இருக்காங்க. நீங்களும் சில கசப்பான விஷயங்கள் எல்லாமே அந்த பர்சன்கிட்ட ஏற்படுத்தி இருக்கீங்க. அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல வேறு யார்கிட்ட பேசினாலும் சரி, யார்கிட்ட பழகினாலும் சரி, அது உங்களுக்கு பிடிக்காமல் அதுக்கு நீங்கள் ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அந்த நபர் எல்லார்கிட்டையும் சகஜமாக பழகக்கூடிய ஒரு நபர். அது உங்களுக்கு பெருசாக பிடிக்காமல் இருந்திருக்கு. ஏன்னா அந்த நபருக்கு உங்கள் கூட உங்களுடைய லைஃப் அவங்க சந்தோஷமாக உங்கள் கூட வாழணும் அப்படின்னு தான் அவங்களுக்கு கனவுகள் அதிகமாக இருந்திருக்கு. உங்களுக்குள்ளே நடந்த சில பிரச்சனைகள்னால அவங்களுடைய ஃபேமிலி சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்திருக்காங்க. அதாவது அவங்களுடைய பேரண்ட்ஸுடைய பேச்சு தான் இவங்க கேட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது அவங்களுடைய பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறதான் கேட்கணும், உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இல்லை வேறு விஷயங்களில் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபேமிலிக்கு பயப்படக்கூடிய ஒரு பர்சனாக இவங்க இருப்பாங்க. இருந்தாலுமே அந்த பர்சன் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் உங்ககிட்ட பேசுகிறதுக்கான மனப்பக்குவம் அந்த நபருக்கு இப்போதைக்கு இல்லை. உங்களை பற்றின நினைவுகள் அந்த நபருக்கு அதிகமாக இருக்குது, அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. இருந்தாலுமே அந்த நபர் உங்ககிட்ட எந்த விதமான ஃபீலிங்ஸையும் வெளிப்படுத்த மாட்டாங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. நீங்களாக போய் பேசினாலும் சரி, இல்லை மெசேஜ் பண்ணாலும் சரி, அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரமாக இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் அந்த பர்சன்கிட்ட வந்திருக்காது, இல்லை உங்கள் மெசேஜே பார்க்க மாட்டாங்க. இருந்தாலுமே அந்த நபருக்கு உங்கள் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் தனியாக இருக்குது. ஆனால் அது உங்ககிட்ட வெளிப்படையாக அவங்க சொல்லவே மாட்டாங்க, மனசுக்குள்ளாடி மறைச்சி வச்சுருப்பாங்க. அந்த பர்சன் பார்த்திங்கன்னா அவங்க ஹாப்பியாக இருக்காங்க இல்லையா அப்படின்னு கேட்டால் அவங்க ஹாப்பியாக இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்குது. அதாவது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பண விஷயத்தில் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. பண தட்டுப்பாடாக இருக்கும், இல்லை பிஸ்னஸ் லாஸ் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். நிறைய தன்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே இழந்திருப்பாங்க. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ரெஷரை கொடுத்த ஒன்று. இந்த மாதிரி சமயத்தில் அதிகமாக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவங்களுடைய பெட் கூட தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நபரை கொஞ்சம் மாற்றும். அதாவது அவங்களுக்கு அந்த பெட் கூட இருந்தால் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசலாமா வேணாமா, ரைட் டைமான்னு கேட்டால் இப்போ கரெக்டான ஒரு டைம் கிடையாது. நீங்கள் பேசினாலுமே அந்த நபர் உங்களை கண்டுக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட இருந்து ரிப்ளை வர்றது ரொம்ப ரொம்ப ரேரு, கஷ்டம்தான். ரிப்ளை பண்ண மாட்டாங்க, உங்கள் மெசேஜும் பார்க்க மாட்டாங்க. இன்கேஸ் அவங்க அப்படி பார்த்தா கூட அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிப்ளை எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக இருக்காது. இவங்க மற்றவங்க கிட்ட சகஜமாக பழகக்கூடிய ஒரு பர்சன். எல்லார்கிட்டையுமே வெளியே சிரித்து நல்லா பேசுவாங்க.
அவங்க இப்போ வந்து பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, அதாவது நீங்கள் யாருக்காக பார்க்குறீங்களோ அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சன் அவங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து நல்ல சகஜமாக பழகக்கூடியவங்க. ஆனால் அது உங்களுக்கு வந்து பெருசாக பிடிக்காது. நீங்கள் பார்க்குறப்போ அந்த நபர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, என்னை மறந்துட்டாங்க, அவங்க என்ன ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தேர்ட் பர்சன் ஏதோ வந்திருக்காங்க அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே அதிகமாக இருக்கும். அந்த நபர் வந்து வெளி தோற்றத்தில் தான் வந்து சந்தோஷத்தை காமிக்காங்கிறத தவிர உள்ளுக்குள்ளாடி அவங்க வந்து ஹாப்பியாக இருக்காங்களான்னு கேட்டால் அவங்க வந்து ஹாப்பியாக கிடையாது. ஓகே காய்ஸ், இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான். இதில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பைல் நம்பர் 2 சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம். உங்களுடைய பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தேவைக்காக அவங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்து ஏதாவது காசு வேணும், ஏதாச்சும் காரியம் உங்களால் அவங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா அதுக்காக உங்களை பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ எமர்ஜென்சிக்கு ஏதாவது பணம் தேவை அப்படின்னா உங்ககிட்ட வந்து பணம் கேட்பாங்க. நீங்களும் அந்த நபர் மேலே இருக்கிற காதலில் அந்த காசு எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்துருவீங்க. மற்றவங்க கிட்ட கடன் வாங்கியாச்சும் அந்த பர்சனுக்கு நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்துருப்பீங்க. அப்படி கொடுத்தாலுமே உங்கள் மேலே அந்த நபருக்கு வந்து அதிகமான பாசம், அன்பு புரியும். நான் இவங்களுக்காக இவ்வளோ நான் எஃபர்ட் போடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஒரு எண்ணத்தில் கொடுத்துருப்பீங்க. ஆனால் அந்த நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா தேவைக்காக மட்டுமே வந்து உங்ககிட்ட பேசக்கூடிய ஒரு பர்சன். நீங்கள் அந்த பர்சனை நினச்சி நீங்கள் தான் உருகிக்கிட்டே இருக்கீங்க. அந்த நபருக்காக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே பயங்கரமாக நிறைய ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க. ஆனால் அதிலிருந்து உங்களுக்கு எந்த விதமான ரிசல்ட்டும் அந்த மேனிஃபெஸ்டேஷனில் உங்களுக்கு வந்து கிடைக்கல. அந்த நபர் வந்து உங்ககிட்ட வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்டாக பழகலாம், பழைய மாதிரி லவ் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த நபர் வந்து ஒரு வாட்டி முடிவு பண்ணாங்க அப்படின்னா அதில் தான் நான் இருப்பேன் அப்படின்னு உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. என் முடிவு வந்து என்றைக்குமே வந்து மாறாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாமே உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாங்க. இருந்தாலும் சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்காக, அதாவது அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா லோ பண்ணுற மாதிரி வந்து பேசுவாங்க. அந்த காரியமானதுக்கப்புறம் அந்த நபர் எப்படி நடந்துப்பாங்க அப்படின்னா வேறு மாதிரி நடந்துப்பாங்க. அதாவது நம்ம வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தான், நீ சும்மா வேணால் பேசு அப்படின்னு சொல்லிட்டு இதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சலை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்கள் வெயிட் வந்து லாஸ் ஆகும். எப்போ பாரு அந்த நபரை பற்றி நினச்சி டிப்ரெஷன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறனால நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஏன்னா நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பர்சன் என்ன தான் மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் எனக்கு ஏன் ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த கேள்வியும் வந்து கேட்பீங்க. ஆனால் உங்களுக்கு இங்கே ரிசல்ட் கிடைக்காது. ஏன்னா நீங்கள் வந்து அந்த பக்குவத்தில் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான மைண்ட் செட்டில் கிடையாது. ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்காது. உங்களுடைய ஹார்ட் சக்ரா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பிளாக்கேஜாக இருக்குது. அதாவது ஏகப்பட்ட எண்ணங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு டிப்ரெஷன், கஷ்டங்கள் இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்கு. ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு கடனாளியாக இருக்கீங்க. அந்த நபருக்காக மற்றவங்க கிட்டே இருந்தெல்லாம் காசு வாங்கி எடுத்து நீங்கள் எல்லாமே வந்து பண்ணியிருப்பீங்க அவங்களுக்காக. இப்போ என்ன அப்படின்னா அந்த விஷயத்துலேயே நீங்கள் லாக் ஆகி நிற்கிறீங்க. நீங்கள் அந்த பர்சனுக்காக எதை வேணும்னாலும் செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கீங்க. ஆனால் அந்த நபர் வந்து அப்படி இருக்காங்களான்னு கேட்டால் அப்படி இல்லவே இல்லை. நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதை வாங்கி வச்சுருப்பாங்க, ஆனால் உங்களை கண்டுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் அந்த நபருடைய மனநிலை இருக்குது. உங்ககிட்ட அவங்க வந்து பேசினா கூட அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லி தான் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. ரொம்ப பரிதாபப்படுற மாதிரி அவங்க வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. ஏன்னா தேவைக்கு தான் உங்ககிட்ட பழகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை பற்றி உங்ககிட்ட வந்து ஃபீலிங்காக சொல்கிறது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த நபருக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டால் சுத்தமாக உங்கள் மேலே கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறொரு பக்கமாக இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சனானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உங்களை அவங்க தேவைக்காக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே காய்ஸ், இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான். இதில் உங்களுக்கு எது ரெசனேட் ஆச்சோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் வேணும்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.